வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் நேற்று அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கின வேகத்தில் முடிஞ்சிருச்சுங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சு அமைதி பேச்சுவார்த்தை. அது சரி, வேற நாடாக கிடைக்கல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். போயும் அமைதி பேச்சுவார்த்தையை பாகிஸ்தானில் வச்சா விளங்குமா? பாகிஸ்தானே ஒரு ஃபெயில்டு கண்ட்ரி, அங்கே அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினா அது ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்னு இந்திய மக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. 21 மணி நேர ஆலோசனை நடந்துச்சு. நேற்று அமெரிக்கா சார்பாக வைஸ் பிரசிடென்ட் JD வான்ஸ் கலந்துக்கிட்டாரு. ஈரான் சார்பாக ஈரான் நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர் கலந்துக்கிட்டாரு. 21 மணி நேர ஆலோசனைக்கு பிறகும் எந்த முடிவு எட்டப்படலை. JD வான்ஸ் நான் புறப்படுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. ஈரானுடைய பிரதிநிதியும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிட்டாரு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டையை நம்ம நாட்டில் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி சால்வ் பண்ணிடலாம், அதனால பாகிஸ்தானுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு பாகிஸ்தானு எதிர்பார்த்து அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினானுங்க. அது மெகா சொதப்பலாக மாறி இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? பிரதமர் மோடி அவர்கள் நேற்று வெஸ்ட் பெங்காலில் 3 இடங்களில் கேம்பெயின் பண்ணார் அப்படின்னு நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன்ல. என்ன கூட்டம் தெரியுமா? வெஸ்ட் பெங்காலில் கிழக்கு ஃபர்த்வான் அப்படிங்கிற ஒரு பிளேஸுங்க, அங்கே பிரைம் மினிஸ்டருடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சு. எவ்வளவு கூட்டம் தெரியுமா? இத்தனைக்கும் அந்த மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பாஜகவுக்கு கிடையாதான். ஒரு MLA இல்லாத, பிஜேபிக்கு இல்லாத ஒரு மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கில் மோடியை பார்க்கறதுக்கு பொதுமக்கள் கூடியிருக்காங்க. அதே வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு ஸ்பாட்டில் மமதா பானர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. கூட்டமே இல்லைங்க, சேரெல்லாம் காலியாக கிடக்கு. மோடியுடைய பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ கூட்டம், மமதா பானர்ஜியுடைய பொதுக்கூட்டத்துக்கு கூட்டமே இல்லை. இதிலிருந்து என்ன தெரியுது? வெஸ்ட் பெங்காலில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் TMCக்கு பொதுமக்கள் ஆப்பு வைக்க போகிறது உறுதி அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இப்போ இந்த கம்பேரிசன் வீடியோ ட்ரெண்டிங்கு. மூணாவது, கடந்த சில நாட்களாக தமிழக பாஜகக்குள்ள பெரிய ஒரு சலசலப்பு போணுச்சுல. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அதிருப்தியில் இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை NDA வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரா? இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் சரி அண்ணனே கேம்பெயினுக்கு போயிட்டாரு, நாங்கள் தேர்தல் முடிகிற வரைக்கும் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எதையும் பேசலை, எதாக இருந்தாலும் தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணனும் நாங்களும் பேசிக்கிறோம் அப்படின்னு இப்போ அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு அமைதியாக அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று 2 சம்பவங்கள் நடந்துச்சு. முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, தமிழிசை அக்காவை சூர்யா சேவியர் அப்படிங்கிற ஒரு திமுக சப்போர்ட்டர் உருவை கேலி பண்ணார்ல, அதை ஆளாக தட்டி கேட்டது அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான். லாஸ்ட் 1 வீக்கு தமிழிசை அவர்களுக்கு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. அது உட்கட்சி விவகாரம். இப்போ பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகிய அந்த தமிழிசை அக்காவை திமுக சப்போர்ட்டர் ஒருத்தர் வெளியில இருந்து உருவை கேலி பண்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னதான் தமிழிசை அக்கா மேல எங்களுக்கு கோபம் இருந்தாலும், எதுக்கு கோபம்? பர்சனல் டிபேட்லாம் கிடையாது. கட்சி இண்டிவிஜுவலாக தமிழகத்தில் வளரணும் அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் நினைக்கிறாங்க. அதில் நியாயம் இருக்குது. 12% ஓட் ஷேரை வாங்கி காமிச்ச பிஜேபிக்கு வெறும் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டதில் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுக்கு உடன்பாடு இல்லை. இந்த 27 சீட்டில் போட்டியிடுறதுக்காகவா அதிமுகவோட கூட்டணி வேணும் அப்படின்னு தமிழிசை, வானதி, நயினார், முருகன் கடந்த 2 வருடங்களாக நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவோட கூட்டணிக்கு வேணும், கூட்டணி போகணும் அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால இந்த 4 புள்ளிகளுக்கும் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுக்கும் சண்டை. என்னதான் அதிருப்தியில் இருந்தாலும் தமிழிசை அக்காவை ஒரு பாஜக நிர்வாகிய திமுக சப்போர்ட்டர் உருவகேலி பண்ணதை அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. முதல் நபர்களாக அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் தான் தட்டி கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வானதி அக்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்களே. அண்ணாமலை அவர் எத்தனை தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணிக்கிருக்காரு. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே தொகுதி பிரச்சாரங்கள்லாம் முடிச்சுட்டு உடனே வானதி அக்காவுடைய உடல் நலத்தை மருத்துவமனையில் விசாரிச்சிருக்காரு. பிறகு வானதி அக்காக்காக கோவை வடக்கில் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அப்போ சுயநலமே இல்லாத ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸும் அப்படிதான். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.